Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Kutiba alaikumus siyam kama kutiba alal ladzina min qablikum la'allakum tattaqun. Wa kana an-nabiyyu sallallahu alaihi wasallam as-sawmu junnah aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika min ash-shahidin wash-shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் 6 மாத காலம் ரமலானை எதிர்பார்ப்பார்கள். ரமலான் முடிந்தவுடன் 6 மாத காலம் அது கபூலாக வேண்டும் என்று துஆ செய்வார்கள். இப்பொழுது நாமும் ரமலானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலான் மாதத்தை நாம் பெற இருக்கிறோம். இந்த ரமலானை எப்படி கழிப்பது என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல ரமலான் கிடைக்க வேண்டும், அதன் ரஹ்மத்துக்களை பெற வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் முதல் 10 அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறான். உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது ரஹ்மத். எத்தனை நபிமார்கள் உலகத்தில் தோன்றினார்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, யா அல்லாஹ் நீ மட்டும் ரஹ்மத்தை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இல்லம் தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி வ அகும் மினல் காசிரீன். சில நபிமார்களை பற்றி அல்லாஹ் வரிசையாக சொல்லுவான். இஸ்மாஈல வ இத்ரீஸ வ தல்கிஃப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன் வ அத்கல்நாஹும் பிரஹ்மத்தினா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பொறுமையோடு இருந்தார்கள். அதனால் ரஹ்மத்தை கொடுத்தோம். அப்ப ரஹ்மத்து கிடைக்க வேண்டுமானால் பொறுமை வேண்டும். ரமலானில முந்திய 10 இருக்கிறது அல்லவா, 3 10களில் முதல் 10 தான் கொஞ்சம் பொறுமை அதிகம் தேவை. அதனாலதான் நம்ம வடமையில சொல்லுவாங்க, முதல் 10 மொள்ள மொள்ள போகுமா, நடு 10 நகர்ந்து நகர்ந்து போகுமா, கடைசி 10 கடகடன்னு போகும்னு இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த முந்திய 10 கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதால் இந்த பொறுமைக்கே அல்லாஹ் கொடுப்பது ரஹ்மத். உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா நபிமார்களும் கேட்ட ரஹ்மத்தை, அது இல்லை என்றால் நஷ்டம். ஒவ்வொரு நாளும் காபாவிலே 120 ரஹ்மத் இறங்குகிறது. தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60, காபாவிலே தொழக்கூடியவர்களுக்கு 40, காபாவை பார்ப்பவர்களுக்கு 19. மிச்சம் எவ்வளவு இருக்கு? அந்த ஒரு ரஹ்மத்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் செல்கிறது. இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு சப்படை, இவர்கள் யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு சேர்கிறது. உலகம் சுபிச்சமாயிருக்கிறது. ஒரு ரஹ்மத்தால் உலகம் சுபிச்சம் பெறுகிறது என்றால், ரமலானின் முந்திய 10 அல்லாஹ் ரஹ்மத்தை மழையாய் பொழிகிறான். நாம் கேட்டு பெற வேண்டும். இப்பொழுதிருந்தே அல்லாஹ்விடத்திலே, ரப்பே ரமலானில் கிடைக்கிற எல்லா ரஹ்மத்துக்களையும் எனக்கு கொடுத்து விடு
என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. ரஹ்மத் இருந்தா சைத்தானால தொடவே முடியாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சைத்தான் எவ்வளவு வேலை பண்ணான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு 4 மனைவி 14 பிள்ளைகள். அவர்களுடைய ஆடுகளை மட்டும் மேய்க்கிற நாய்கள் 50,000. ஒரு நாய் 2000 ஆடு மேய்க்கும். 50,000 நாய்னா எவ்வளவு பேரு, எத்தனை ஆடுகள் எண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கை. இப்லீஸ் சொல்லுவான், இந்த அய்யூபை நான் வழிகெடுக்கட்டுமா? அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ரஹ்மத் இருக்கிறது, முடிந்தால் கெடுத்துப்பார். அல்லாஹ்வின் ரஹ்மத்து நமக்குள் வந்து விட்டால் சைத்தானால் வழிகெடுக்க முடியாது. என் ரஹ்மத் அய்யூபுக்குள் இருக்கிறது, கெடுத்துப்பார். ஒரே நாளில் கால்நடைகள் அத்தனையும் அழிந்தது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. உன் கால்நடைகள் முழுவதும் அழிந்து போனது. கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். 2வது நாள் வீடு வாசல் அத்தனையும் தீக்கிரையாக. அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனா எல்லாம் போச்சே. கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே. 3வது நாள் 14 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மௌத். எப்படி இருக்கும்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்ல, கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே. அவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் உடம்புக்குள் நான் நுழைய வேண்டும். அல்லாஹ் அப்பொழுதும் சொல்லுவான், என் ரஹ்மத் இருக்கிறது அய்யூபுக்குள், நீ நுழைந்து வா. உடலெல்லாம் புழுத்து வடிகிறது. இப்லீஸ் போய் கேட்கிறான், அய்யூபே அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்ன நல்லா இருக்கிற? எல்லாம் போச்சு. இருக்கிற மனைவிமார்களில் 4 பேர்த்துல 3 பேர் ஓடிட்டாங்க. அந்த ரஹீமா மட்டும், ரஹமுக்கு சொந்தக்கார ரஹீமா, ரஹமத்துக்கு சொந்தக்கார ரஹீமா மட்டும்தான் இருக்கிறார்கள். என்ன ரஹ்மத் இருக்கிறது, என்ன அல்லாஹ் அல்லாஹ் சொன்னார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், என் மூலமாக கோடான கோடி புழுக்களுக்கு உணவு கொடுக்கிறாங்க. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எல்லா உறுப்புகளையும் சேதப்படுத்திய அல்லாஹ் அவனை துதிக்கிற நாவை சரியாக வைத்திருக்கிறானே, இதற்கு நான் என்ன எவ்வளவு நன்றி செலுத்துவது? நாமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னி மஸ்ஸனியல் முர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சொன்ன வார்த்தை தான், கஷ்டமா இருக்கல்ல, ஆனால் நீ அர்ஹமுர் ராஹிமீன், ரஹமத்து செய்யக்கூடியவர்களில் நீ மிக உயர்ந்தவன். அர்ஹம், அந்த அர்ஹமுர் ராஹிமீன் ரமலானிலே ரஹமத்தை பொழிய இருக்கிறார். அந்த ரஹமத்தை பெறுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. 2வதாக இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, இது ஷஹ்ரே முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். இந்த மாதம் முதல்ல பரக்கத்துனா என்னன்னு தெரியணும்ல. தமிழ்ல அர்த்தம் இல்லாத வார்த்தை பரக்கத். அதிகம் என்றால் தவறு, அபிவிருத்தி என்றால் தவறு, கூடுதல் என்றால் தவறு, பெருகுதல் என்றால் தவறு. தமிழில் அர்த்தம் இல்லாத வார்த்தை பரக்கத். ஒன்றாகவே இருக்கும், 1,00,000 வேலையை செய்யும். இதுதான் பரக்கத். ஒன்றாகவே இருக்கும். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நடந்த உதாரணங்கள் நிறைய உண்டு. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்திருப்பார்கள். பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்து கடுமையான பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வருவாங்க. இக்ரினி அபா பக்கர், வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு 3 நாள் தங்க வச்சு நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தம். இக்ரினா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஓதி காட்டுங்கள்ங்கிற அர்த்தமும் இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அபூ ஹுரைரா கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்குள்ள கேட்டா, சரி ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுதுன்னு கடுமையா பசியா இருக்கிற அபூ ஹுரைரா பக்கத்துல உட்கார்ந்து சூரத்துல் பக்ராவை ஓதி காட்டினார்களாம். 2 ஜுஸு. பசி மயக்கத்தில் இருக்கிறவருக்கு 2 ஜுஸு. தள்ளாடி போயிட்டாங்க அபூ ஹுரைரா. எந்திரிச்சு போயாச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. இக்ரினியா உமர், உமரே நீங்களாவது கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுங்களேன். அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆலை இம்ரான் ஓதி காட்டினாங்களாம், 1 ஜுஸு.
எந்திரிச்சு போயாச்சு. ரசூலுல்லா வர்றாங்க. 4-5 சூரா தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்தையும் ஓடி காட்டிட்டு போயாச்சு. முழு குர்ஆனும் வருகிறது. இக்ரினி என்று சொல்லி முழு குர்ஆனையும் ஓடி காட்டின ஜனாசா தான். பெருமானாரை பார்த்த உடனே தயக்கத்தோடு இக்ரினி யா ரசூலல்லாஹ். பெருமானார் சிரிக்கிறார்கள். நான் அபூபக்கரை போன்று பக்ராவையோ உமரை போன்று ஆல இம்ரானையோ ஓத மாட்டேன். எனக்கு பின்னால் வாருங்கள், உணவு தருகிறேன். வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். உணவில்லை, ஒரு டம்ளர் பால் இருக்கிறது. பெருமானார் கையிலே கொடுக்கிற போது அபூ ஹுரைரா நினைத்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கிளாஸ் பால் குடித்து விடலாம். பெருமானார் சொன்னார்கள், நீதத்தின் பேருருவம் அபூ ஹுரைரா, உம்மை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள், எல்லோரும் பசி தீர வேண்டும் இல்லையா? ரசூலே, ஒரு கிளாஸ் பால் 80 பேர் ஒரு மிடல் கூட குடிக்க முடியாது ரசூலே. 80 பேர் நாயகனே, அழைத்து வாருங்கள் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அழைத்து வந்து தந்திரம் செய்தார்கள். முதல் ஆளாக நாம் நிற்போம். கிளாஸ் வந்தவுடன் முழு பாலையும் குடித்து விட்டு கிளாஸை கொடுத்து விடலாம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அவ்வளவு பசி. முதல் ஆளா வந்து நிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், எல்லோரும் குடித்தவுடன் குடிக்கலாம். ஒரு கிளாஸ் பால் ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. அபூ ஹுரைரா குடியுங்கள் என்றார்கள், குடித்தார்கள். மீண்டும் குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள், மீண்டும் குடியுங்கள். போதும் நாயகனே, வயிறு நிரம்பிவிட்டது. ஒன்றாகவே இருக்கும் 80 பேர்களின் பசியை அகற்றும். அதுதான் பரக்கத். இந்த ரமலானும் இப்படித்தான். ஒரு பர்லுக்கு 70 பர்லின் நன்மை. ஒன்றுக்கு 70 ஒன்றுக்கு 700 ஒன்றுக்கு 7 லட்சமாய் நன்மைகளை பெருக்கி கொடுக்கக்கூடிய பரக்கத்து நிறைந்த மாதத்தை சந்திக்க போகிறோம். அதிலே பரக்கத் பொருந்திய குர்ஆன் அதிகம் ஓதப்பட வேண்டும். நிறைய குர்ஆன் ஓதுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. மூன்றாவதாக இந்த மாதம் ஷஹ்ரே முவாசாத், ஷஹ்ரு சீலா, உறவுகளை நேசிக்கிற மாதம். இந்த மாதத்துல நம்ம உறவுகளை விட்டக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ கபூலாக வேண்டுமா, வயது நீள வேண்டுமா, அந்தஸ்து பெருக வேண்டுமா, அத்தனைக்கும் உறவுகள், சொந்த பந்தங்கள். யாரு நம்மிலே நம்முடைய சொந்த பந்தங்களில் ஏழ்மையாக கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை நேசித்தல், யாரோடெல்லாம் சண்டை போட்டு இருக்கிறோமோ அவர்களோடு ராசியாக்கி கொள்ளும். சண்டையோடு கேட்கிற துவா ரமலான்ல எல்லா துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். உறவை முறித்தவரின் துவா ஏற்கப்படாது. பாப்பா உமாட்ட பேசுறது இல்ல, இவர் அல்லாட்ட துவா கேட்டாருன்னு அல்லாஹ் இழுத்து வைன. உறவுகளை முறித்து விட்டு ரப்பிடத்தில் கையேந்தினால் இது வெறும் கரம். உறவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். யாராவது தவறு செய்திருந்தால் இப்பொழுதே மன்னிப்பு கேட்டு தயாராகிக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்குதல் என்பது பாரதூரமான காரியம் ஒன்றும் இல்லை. பெருமானார் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நம்மை விட உயர்ந்த நாயகம். தர்ஜுமத்துல் புகாரில ஒரு ஹதீஸ் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வாய் தகராறு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா லேசா திட்டிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுக்கு கோபம், கடும் கோபம். உமர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சுன்னா மூக்குள்ள தண்ணியை ஊத்திக்கு வாங்கலாம். அப்பதான் அந்த கோபம் அடங்கு. கடும் கோபம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா திட்டத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு கோபப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க, சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, அஃப்வன் யாஹி. உமர் ரலியல்லாஹு தஆலா முடியாது, வேகமா நடக்கிறாங்க, பின்னாடியே போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே சென்றார்கள், கதவை சாத்தினார்கள். வெளியே நின்று கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, சகோதரா ஸலாம் அலைக்கும், என்னை மன்னித்துக் கொள்ளுங்களே 3 முறை கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கதவை திறக்கவே இல்லை. கவலையோடு அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலிடத்தில் வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறார்கள், யாரை வீறுவரை வரவழைத்தோம்? யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு, பெருமானாரின் குகை தோழர். அல்லாஹ் யாரை நம்பியும் ரசூலை ஒப்படைக்கவில்லை.
ஒரே ஒரு மனிதரை நம்பித்தான் ஒப்படைத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹுவை மட்டுமே ரப்பு நம்பி ரசூலை ஒப்படைத்தார். அவர் பெரிய மனிதர், மன்னிப்பு கேட்டு வந்தும் நம்ம மன்னிக்கலையே. கதவை திறந்தார்கள், ஓடி வருகிறார்கள். ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு எங்க இருப்பாங்கன்னு தெரியும், ரசூலுல்லாஹ் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு ரசூலுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓடி வந்த உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுவை கட்டி அணைத்து, சகோதரா என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தப்பு செஞ்சது நானு, என்ன நீங்க மன்னிச்சுக்கங்க. வீடு வரைக்கும் வர வச்சது நானு, என்ன நீங்க மன்னிச்சுக்கங்க. உமர் ரலியல்லாஹு மாற்றி மாற்றி மன்னிப்பு பரிமாற்றம். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மன்னிப்பு இருக்கிற காலம் வரை அல்லாஹ்வின் உதவி இருக்கும். ரப்பின் உதவி வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற மனோபாவம். ரமலான் இல்ல, ஒருவரை ஒருவர் மன்னித்தல். நமக்கு கஷ்டமே கொடுத்திருந்தாலும் என் உறவை நான் மன்னிக்க தயாராகிவிட்டேன் என்ற பரந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவாங்க. ஷஹ்ரே முவாசாத். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி உரை கூட இதுதான். நான் அடிக்கடி நினைவூட்டுவதுண்டு. ஹஜ்ஜத்துல் வதாவுல கடைசியா பெருமானார் 90,000 பேர் பெருமானார் பார்த்து சொல்றாங்க, உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேத்துல ஒரே ஒருத்தர் சொன்னாரு, எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னு. பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகனே என்ன மன்னிச்சிருங்கன்றார். இன்று வரை மாமனார் தான் முந்திக் கொள்ளுவார் மன்னிப்பு கேட்பதில். மருமகன் நெஞ்ச நிமித்திட்டு இருப்பார், அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்க மாட்டார். அந்த அனுபவம், மாமனார் முந்திக் கொண்டார். பெருமானாரின் கண்களில் கண்ணீர். அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இந்த பள்ளிவாசல்ல இதை சொல்ல முடியுமா? இந்த பள்ளியில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. அந்த நிலை இருந்தா கேட்கிற அத்தனையும் கபூல். அதனால இந்த மன்னிக்கும் மனோபாவத்தை ரமலானுக்கு முன்னால் கையில் எடுக்க வேண்டும். நாலாவதாக, இந்த ரமலான் ஷஹ்ரே கியாம், நிறைய இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய மாதம், நிறைய வணக்க வழிபாடுகள். நம்ம உம்மத்து சீசனுக்கு வேடந்தாங்களுக்கு வருகிற பறவைகளை போல ரமலானுக்கு மட்டும் அப்படி சீசனுக்கு வர்ற மாதிரி சர்ன்னு வர வேண்டியது, ரமலான் முடிஞ்சவன பறந்து பெற வேண்டியது. இதுவல்ல, எப்பொழுதும் இபாதத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாய், அதிலும் குறிப்பாக தராவீஹ். அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற பெரிய வாக்கியம் தராவீஹ். இது சுன்னத்தே ஜிப்ராயில். ஒவ்வொரு ரமலானிலும் எவ்வளவு குர்ஆன் இறங்கியதோ அதை ஒரு முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு ஓதி காட்டுவார்கள். அந்த நடைமுறை 30 ஜுஸு ரசூலுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதை ரசூல் ஹாஃபில்களுக்கு ரசூலின் தொஃபா, அன்பளிப்பு, ஒவ்வொரு ரமலானிலும் ஓதி காட்டப்படுகிறது. எப்படி ஜிப்ராயில் ஓதி காட்டினாங்களோ அதே மாதிரி உம்மத்திற்கு ஹாஃபில்கள் ஓதி காட்டுகிறார்கள். இந்த தராவீஹ் 20 ரக்காத், அது ஏங்க ஒரு 30 ரக்காத்தை தொழுதிருக்கலாம்ல? எதுக்கு 20 ரக்காத்துன்னு உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினாங்க? நம்ம உம்மத்துல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன் 20? ஒரு 36, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 36. ஏன் 20 என்றால், ஒரு நாளினுடைய ஃபர்லு மொத்தம் எத்தனை? ஒரு நாளினுடைய ஃபர்லு தொழுகை மொத்தம் எத்தனை ரக்காத்? எல்லாம் கணக்குல புள்ளின்னு சொன்னாங்க, இப்பதான் கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. எத்தனை? 17. வித்ரு வாஜிப் ஒரு 3, 17 3 எத்தனையாச்சு? ஒரு நாளின் ஃபர்லு 20 ரக்காத். அதையாவது ஒரு முறை திரும்ப தொழுகுங்கள், ஃபர்லின் அளவுக்கு ஒரு முறை திரும்ப தொழுங்கள் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 20ஐ தேர்வு செய்தார்கள். குர்ஆன்ல எத்தனை ருக்கு இருக்கிறது? ஐன் இருக்கா இல்லையா? குர்ஆன்ல எத்தனை ஐன்கள் இருக்கிறது என்றால் 540 ஐன்கள் இருக்கிறது.
தராவீகின் அடிப்படையில் ஐன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரக்காத்து ஒரு ஐன், 20 ரக்காத்துக்கு எத்தனை ஐன்? 20 ஐன். 27ல முடிப்பாங்க. அப்ப 27 பெருக்கல் 20 எவ்வளவு ஆச்சு? 540 ஐன்கள் தராவீகை அடிப்படையாக வைத்தே அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தராவீகில் கூடுதல் கவனம். அதே மாதிரி தஹஜ்ஜத் நமக்கு கிடைக்கப்படுகிற பெரிய வாக்கியம். அப்போ உட்காந்து டிவியில உட்காந்து அவர் சொல்றது சரியா இவர் சொல்றது சரியா, ஒரு காயின்ஸ் தருவாங்க, உட்காந்து பேப்பரை எடுத்து அல்லாஹ் பெரிய ரஹ்மத்தை கொடுக்க தயாராக இருக்கிறான். அந்த தஹஜ்ஜத் நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு அடியான் 2 ரக்காத்து தொழுதா அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னார்கள், வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன்னுடைய உதட்டை இவரின் உதட்டோடு ஒட்டுகிறார்களாம். மலக்குகள் உத்துல் 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 தீபுத்தத்தாவல்லாஹு மனமாக இருக்கிறது, ஓதுங்கள் ஓதுங்கள். ஒரு குழுவல்ல தான் ஓதுவாரு, ஆனா மலக்கு சொல்றாரு ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானா. அந்த தஹஜ்ஜத்தை விடலாமா? ரமலானில் 30 நாளும் நமக்கு கிடைக்கிற பெரிய வாக்கியம் தஹஜ்ஜத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி கேட்கிறார். அப்ப தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு ரப்பிடத்திலே எப்படி கேட்கணும் தெரியுமா? ராபியத்துல் பஸரியா கேட்பார்களாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன் வாசலை மூடிவிட்டார்கள். ராத்திரி 3 மணிக்கு எந்த வாசல் திறந்திருக்கும்? கஞ்சி வசூலுக்கு 2 மணி 3 மணிக்கு போய் ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களா, கஞ்சி வசூலுக்கு வந்திருக்கிறோன்னு சொன்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் காலையில போர்டு மாட்டிடுவார் இல்லையா? ஆனால் ராபியத்துல் பஸரியா, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் வாசலை மூடிவிட்டார்கள். ரப்பே, திறந்திருக்கிற ஒரே வாசல் உன் வாசல், ஒப்பற்ற வாசல், நீ ஏன் கொடுத்து தீர வேண்டும் என்று தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு கேட்டால் ரப்பு கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறான். அனாதையா, நான் ரோஷக்காரன் என்பான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதுலயும் சில இமாம்கள் எழுதுகிறார்கள், ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் அந்த தஹஜ்ஜத் நேரத்துல அல்லாஹ் ரோஷப்படுத்தி கேட்கணுமா? தஹஜ்ஜத் நேரத்துல ரப்பு ரொம்ப ரோஷத்தோடு இருப்பானா? அல்லாஹ் ரப்பே, 80 வருஷம் 85 வருஷம் வாழ்க்கையில ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், செல்வாக்கை வழங்கியிருக்கிறாய், குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறாய். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொன்னதில்லை. காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை நீ மறந்தா போவாய். உடனே அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்லுவானா, என் அடியான் என்னை ரோஷப்படுத்தி விட்டான், என் அடியான் கேட்பது முழுவதையும் கொடுத்தாலும் என் ஹசானாவில் கடுகளவு கூட குறையாது. அல்லாஹ்வை ரோஷப்படுத்துகிற நேரம் எந்த நேரம்? தஹஜ்ஜத்தின் நேரம். ரப்பிடத்தில் கேட்டு பெற வேண்டும். அதே மாதிரி இந்த மாதம் ஷஹ்ரு ஷஹா, ஏழை எளியவர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதம். நல்ல தர்மம் பண்றது இந்த மாதம் ஷஹ்ரு ஷஹா. பெருமானார் இந்த புகாரியினுடைய ஆரம்பத்திலே வரும். பெருமானார் எந்த அளவிற்கு தர்மம் செய்வார்கள் ரமலானில்? கர்ரீஹில் முர்சலா, காற்று போல தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது தெரியுமா? காற்று தான். அல்லாஹ் கொடுத்திருக்க அன்பளிப்புகள்லேயே சிறந்த அன்பளிப்பு எது? எதெல்லாம் அவசியமோ, அல்லாஹ்வுக்குன்னு சில நியதி இருக்கு. அந்த நியதியில ஒண்ணு இந்த காத்து. எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் அல்லாஹ் அன்பளிப்பு செஞ்சிருவான். காற்று அவசியம், அது இலவசம். நகை அவசியமா, அதனால காசு கொடுத்து வாங்கன்னு. நீர் அவசியம், இலவசம். எதெல்லாம் அவசியமோ அல்லாஹ்வுக்குன்னு வித்தியாசமான சிந்தனையாளன் அவன். நம்மெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தக்காளியை வச்சு பாதுகாப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள தக்காளி, ஏன்னா தக்காளி அழுகி போயிடும். ஃப்ரிட்ஜ் அழுகாது. அழுகாத பொருளில் அழுகும் பொருளை வைப்போம். அல்லாஹ் வித்தியாசமானவன். அழிஞ்சு போற உடம்புக்குள்ள அழியாத உயிரை வைப்பான். உடம்பு அழிஞ்சு போயிடும், ஆனா ரூஹ் அழியுமா? அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைப்பவன். பால் கெட்டு போயிடும், கொஞ்சம் உரமோர ஊத்துன 2 நாள், அதே வெண்ணெயாக்குன
ஒரு 10-15 நாள். அதே நெய்யாக்குன அந்த நெய் எதற்குள் தான் இருக்கிறது? அழிந்து போகிற பாலுக்குள் அழியாத நெய்யை வைப்பவன். இதே மாதிரி காற்றை இலவசமாக கொடுத்திருக்கிறான். பெருமானார் காற்று போல கொடை கொடுப்பார்கள் ரமலானில். அல்லாஹு அக்பர். அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, வியாபாரத்துல கணக்கு பார்க்காதவன் கெட்டான், புண்ணியத்துல கணக்கு பார்த்தவன் கெட்டான். தர்மத்துல கணக்கு பார்த்துடக்கூடாது. நேற்று இவ்வளவு கொடுத்தேன், இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தேன், இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நான் போட்டியாயிருவோம், முடிச்சு இல்லையா? அப்ப புண்ணியத்திற்கு கணக்கு கிடையாது. அல்லாஹு அக்பர். இந்த ரூஹும் உடலும் பேசிக்கொண்டதாம். அல்லாம ரூமி சொல்றாங்க, இந்த ரூஹ் இருக்கா இல்லையா, உயிரும் உடலும் பேசிக்கொண்டதாம். உயிர் சொன்னச்சான் உடம்ப பார்த்து, உன்னை எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? உயிர் இருக்கிறதுனால தானே வந்திருக்க, சேலத்துல நீங்க வர முடிச்சு, வீட்டுல இருந்து தொழுக வர முடிச்சு. எத்தனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்ச கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்போம். தூக்கிட்டு போனது எதுதான்? நீங்க தான் சொல்லணும், உயிர். அப்ப இந்த உயிர் சொல்லிச்சான், உனக்கு குழந்தைக்கு நான் தான் காரணம், வியாபாரத்துக்கு நான் தான் காரணம், எல்லா முன்னேற்றத்துக்கு நான் தான் காரணம். அதனால எத்தினி உஜ்ரத்தி, உடம்பே எனக்கு கூலி கொடு. அப்ப உடம்பு கேட்டுச்சான், உயிரை பார்த்து உனக்கு என்ன கூலி? அப்ப உயிர் சொன்னதாம், ஏழையின் கையிலே கொடுக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே, அதுதான் எனக்கான கூலி. ஏழையின் கையில், முடியாதவரின் கையில் ஒரு பொருளை கொடுக்கிற போது ரப்பு ஒரு ஆனந்தத்தை போடுவான். இதுதான் ரூஹுக்கான கூலி. இந்த கூலி நிறைவாக கிடைக்கிற மாதம் ரமலான். அதனால ரமலான்ல கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் வலது கை தருவது இடது கைக்கு தெரியாதாம். அப்ப எவ்வளவு வேகமா இருக்கும்னு பாத்துக்கங்களேன். என்ன இருக்கிறதோ எடுத்து கொடுத்து விடுவார்கள். ரமலான் மாதத்திலே வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி அல்லாவும் இதுக்கு பகரத்தை அள்ளி தருவான். ஷேக் அஹ்மதுல் ஹதரவி அவங்க வரலாறு எழுதுறாங்க. ஷேக் அஹ்மதுல் ஹதரவி, கடுமையான கஷ்டம் எனக்கு, ஒண்ணுமே இல்லை. நண்பன்கிட்ட போய் கேட்டேன். நண்பன் ஒண்ணும் இல்லை, 4 ரொட்டி கஷ்டமா இருக்குடான்னு சொன்னேன். 4-5 ரொட்டியை சுட்டு கொடுத்து விட்டான். வர்ற வழியில ரமலான் மாதத்துல இஃப்தார் நேரத்துல வர்ற வழியில ஒரு புள்ள, யாத்தினி சிச்சா, யா அம்மி யாத்தினி சிச்சா, பசியா இருக்குன்னு கேட்டுச்சு. நோம்பு திறக்க எனக்கு ரொட்டி வேணும்னு கேட்டுச்சு. அந்த ரொட்டியை, நண்பன் கொடுத்த ரொட்டியை அந்த ஏழை குழந்தைக்கு கொடுத்து விட்டேன். நோன்பை தண்ணீரை கொண்டு திறந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே, ரப்பே அந்த ஏழையை நான் கவனித்துக் கொண்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய் என்று கேட்டேன். இந்த ஏழையை நீ மறந்தா போவாய். தொழுகை முடித்து விட்டு வெளியே செல்லுகிற போது ஒருவர் உங்களைத்தான் பார்க்க ஹுராசானில் இருந்து வந்தேன் என்றார். என்ன காரணம் என்று கேட்க, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தகப்பனார் ஒரு அமானிதத்தை கொடுத்து என் மகனிடத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். அந்த அமானிதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இதை ஒப்படைக்கிறேன். உள்ளே திறந்து பார்த்தால் 1 லட்சம் திர்ஹம். அப்ப ஷேக் அஹ்மத் பேசுகிறார், அல்லாஹ்விடத்திலே ஒரு ஏழைக்கு தர்மம் செய்ததற்காக ரப்பே 1 லட்சமா? நான் கொடுத்தது ஒரு ஏழைக்கு தானே, அதற்கு ஒன்றுக்கு 1 லட்சமா? நிய்யத்தை பொறுத்து ரமலானிலே அல்லாஹ் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். அதனால ரமலானில் பயன்படுத்த வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் இல்லையா? அதுவும் பசியை உணர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். நிறைவாக ஒன்னு சொல்லி முடிச்சிருவேன். நம்ம வச்சிருக்கிற நோம்பு மாதிரிலாம் நோம்பு நோக்க கூடாது. 2 கொட்டரை கஞ்சி 3 கொட்டரை கஞ்சி ஒன்னு அடிச்சு இல்லையா? ஒரு ஆள் கூட ருக்கு ஒழுங்கா செய்யறது இல்லை, தலை மட்டும் தான் அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹ். அப்புறம் போய் மினி டிஃபன், அப்புறம் தராவி தொழுக, எக்ஸசைஸ், அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்காக. அதுல உள்ள ஏப்பத்தை பார்த்தா அஜரத்துக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆசாவுக்கு ஒரு மாதிரி ஆகி, அதுக்கப்புறம் போய் வாழைப்பழத்தை எல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சகர் உணவுல பறக்கத்து இருக்குன்னு சொல்லிட்டு நடப்பன ஊர்வன பரப்பன எல்லாம் சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் ஃபஜ்ர் சீக்கிரம் தொழுதுட்டு மலைப்பாம்பு புரண்ட மாதிரி புரண்டு எந்திரிக்கிறவங்க நோன்பா இப்படிலாம் இல்லை. பசியை உணர்ந்து ஏழைகளுக்கு தர்மம் செய்து வாழுகிற நல்ல நோன்பாளியாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.